போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டாலும் சிந்து நதிநீர் ரத்து ஒப்பந்தம் தொடர்பாக தற்போதைய சூழலில் எந்த முடிவும் எடுக்க முடியாது என இந்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் செனாப் நதி மீது கட்டப்பட்ட சலால் அணை மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். சலால் அணை மதகுகள் திறக்கப்பட்டு ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய வெள்ளத்தை நம்ம பார்க்கிறோம். காட்சிகள் மற்றும் விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லை பகுதியில நேற்று வரை நடைபெற்ற தாக்குதல்களால் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டாலும் சிந்து நீர் விவகாரத்துல ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை திரும்ப பெறுவது தொடர்பாக தற்போதைய சூழல்ல எந்த முடிவும் எடுக்க முடியாது என இந்திய அரசு திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில தான் செனாப் நதிநீர் மீது கட்டப்பட்டிருந்த பள்ளிக்கார் அணை நேற்றைய தினம் திறக்கப்பட்ட நிலையில் இன்று ரியாசி அருகில் இருக்கக்கூடிய சலால் அணையில் இருந்து மதகுகளும் தற்போது திறக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக செனாப் நதியில வெள்ள நீர் என்பது பாகிஸ்தானை நோக்கி ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளை இரண்டாவது நாளாக பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானுடைய பஞ்சாப் சமவெளி பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் ஆபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியாவுடைய அந்த செனாப் நதிநீரை அணைகளில் தேக்கி முழுமையாக நீர் வழங்குவதை இந்திய அரசு தடுத்திருந்தது. இதனால் பாகிஸ்தானுடைய சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் வறட்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்பட்ட சிந்து உடன்படிக்கையை திரும்ப பெற தற்போதைய சூழல்ல இந்தியா மறுத்துவிட்டது. அதே சமயம் உள்நாட்டு மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் நீர்சக்தி மின் திட்டங்களுக்காகவும் சலால் மற்றும் பள்ளிக்கார் மற்றும் தூலசுத்தி உள்ளிட்ட நீர்மின் திட்டங்களுக்கான நீர் என்பது தற்போது திறக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சூழல தான் பாகிஸ்தானை நோக்கி செல்லக்கூடிய வெள்ள நீரால் அந்த பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.